ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி வந்து எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடி முடிச்சுட்டாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சேரன் வந்து ஜோஷியர் வந்து எனக்கு ஒரு பொண்ணு பாருங்கள், பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருப்பாரு. இது எல்லாம் அவர் எதுக்காக பண்ணுறாரு அப்படின்னா பாண்டியனோட கல்யாணம் வந்து சீக்கிரம் நடக்கணும், அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு வரணும், நம்மளால தான் பாண்டியன் வந்து கல்யாணத்தை வேணான்னு சொல்கிறான் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பாரு. அதே மாதிரி ஜோஷியரும் பார்த்திங்க அப்படின்னா பொண்ணு பார்த்துருப்பாரு. அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து டிவோர்ஸ் ஆக போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து நான் நேரில் மீட் பண்ணுறேன், எங்கள் 2 பேருக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு சேரன் வந்து வர சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அந்த பொண்ணு ஒரு ஹோட்டலுக்கு வரும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணை பற்றி எல்லாருக்கிட்டையும், அதாவது சேரன் கிட்ட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், ஆனால் எங்கள் 2 பேருக்குமே செட்டே ஆகலை, ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதனால் இப்போ தான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாங்க, அதனால் எனக்கு கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதை பற்றி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சேரன் கிட்ட சொல்லுவாங்க. சேரன் பார்த்திங்க அப்படின்னா தன்னோட தம்பிங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தான் யோசிக்கிறாரு, அவர் வாழ்க்கையை பற்றி யோசிக்கலை. ஆனால் அவங்க தம்பிங்க கண்டிப்பாக சேரன் வாழ்க்கையை பற்றி யோசிப்பாங்க, அதனால கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.